نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மதி முஸ்தபா அஹ்மதி முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அம்பகரத்தூர் பெரிய பள்ளி வாசலில் நமது உயிரிலும் மேலான கடுமையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரால் மௌலூது ஷரீஃபுகள் ஓதப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நினைவுபடுத்தும் முகமாக இப்பள்ளியினுடைய நிர்வாகிகளும் கண்ணியமிக்க இமாம் ஹஸரத் அவர்களும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து எனது உரையை நான் துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைதான் நம்முடைய வாழ்க்கை. அவர்களுடைய நடைதான் நம்முடைய நடை. அவர்களுடைய உடைதான் நம்முடைய உடை. கண்ணியமிக்கவர்களே, நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அது இருக்கிறதா, அந்த செயல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதாக நாம் யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை செய்கிறார்கள், ஒரு சொல்லை சொல்லுகிறார்கள், சிலது அங்கீகரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த செயலை மட்டும், அந்த சொல்லை மட்டும், எதை அங்கீகரிக்கின்றார்களோ அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை அல்லாத விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த மாதம் முழுக்க நம்ம பேசலாம், ஆனால் பேசி முடிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய தம்பதிகளுடைய வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டிவிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் திருமணம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் நடைபெற்றது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனால் திருமணத்திற்கு முன்பதாக பெண் பேசுவார்கள். அந்த பெண் பேசுறதிலிருந்து நம்ம வரணும். அதிலிருந்து ஆரம்பித்து திருமணம், குடும்ப வாழ்க்கை, அதுக்கப்புறம் பிள்ளை பேரு, அப்புறம் பிள்ளைகளை வளர்ப்பது, இப்படியாக படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து கொடுத்துருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ் மேலே ஆசைப்பட்டாங்க. என்ன காரணம் நமக்கெல்லாம் தெரியும். அவங்களுடைய இந்த வியாபார சரக்குகளை கொண்டு சென்று பன்மடங்கு லாபத்தை கொண்டு வந்தாங்க. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உண்மையான பேச்சு, அவர்களுடைய அந்த நீதம், அவர்களுடைய அந்த உண்மை தன்மை, நம்பிக்கை தன்மை இருக்கிறதே, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க சார்பாக யார் போய் பேசுறது அப்படிங்கும் பொழுது அபூ தாலிப், அவங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவங்களும் அவங்க கூட ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தகப்பனார் குவைலித் அவங்கள்ட்ட போய் பேசினாங்க. பேசி
திருமணத்திற்கு உண்டான எல்லா விதமான பேச்சுக்களும் முடிவு செய்யப்பட்டுருச்சு. ரசூலுல்லாவுக்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்ய முடிவு செய்யலாம் அப்படின்னு முடிவு செஞ்சதற்கு பின்னால் அந்த முடிவு செஞ்ச நாட்களிலிருந்து வெறும் 5 நாள் தான். முடிவு செஞ்ச நாளிலிருந்து இப்போ நம்ம நிச்சயதார்த்த உடன்படிக்கைன்னு சொல்கிறோம்ல, நிச்சயம் பண்ணதற்கு பிறகு 5 நாட்களில் திருமணம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய காலத்தில் வருவோம். இப்போ நிச்சயம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணை பார்க்க வர்றதுக்கு ஒரு 15 பேர், பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒரு 15 பேர், அது ஒரு விருந்து முடிஞ்சிடும். பிறகு நிச்சயம் பண்ணுறதுக்கு என்ன, அதுக்கு தனியாக என்ன செய்வாங்க, ஒரு 100 பேருக்கு 150 பேருக்கு சாப்பாடு. நம்ம ஷரியத்தில் இது சொல்லப்படவே இல்லை. ரசூலுல்லாவுடைய அந்த வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி. அவர்களுக்கு எப்படி பெண் பேசப்பட்டது, மாப்பிள்ளை வீட்டு சார்பாக ரசூலுல்லாவுடைய சார்பாக 10 பேர் போனாங்க, பெண்ணுடைய தகப்பனார்கிட்ட பேசுனாங்க, பேசி முடிச்சிட்டாங்க. 5 நாட்களில் கல்யாணம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், கல்யாணம் திருமணம்னு சொல்லிட்டோம்னா எல்லா விதமான இபாதத்தையும் விட்டுறோம். எல்லா இபாதத்தையும் விட்டுட்டு திருமணத்தினுடைய அந்த விஷயம் மட்டுமே நம்முடைய சிந்தனையில் இருக்குது. அதுக்கு பத்திரிக்கை அடிக்கிறது என்ன, அது பத்திரிக்கை நவுதுபில்லா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இன்றைக்கி பொருளாதாரம் என்பது இன்றைக்கி பத்திரிக்கையில் நிறைய செலவாகும். ஒரு பத்திரிக்கை எவ்வளவுங்க, 150 ரூபா. ஒரு பத்திரிக்கை 150 ரூபா. பத்திரிக்கை எதுக்கு நம்ம அடிக்கிறோம், இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகளுக்கு திருமணம், இன்ன இடத்துல நிக்காக நடக்குது, பிறகு விருந்து உபசரிப்பு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னது அந்த பத்திரிக்கை அப்படிங்கிறது. அதை 150 ரூபாய்க்கு ஒரு புக்கு மாதிரி அடிக்கிறாங்க இன்றைக்கி. எப்படி, ஒரு டைரி மாதிரி. அது குப்பைக்கு தான் போக போகுது. இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்களா என்று நாம் யோசிக்கும் பொழுது இல்லவே இல்லை. மிகவும் சிம்பிளாக, ரொம்ப அதிக செலவு இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முடிஞ்சிருச்சு. அப்போ ரசூலுல்லாவுக்கு 25 வயசு, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 40 வயசு. ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ்ந்த காலம் இருக்கிறது, 25 ஆண்டு காலம் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அவர் 2 பேருக்கு மத்தியில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் எது நடந்திருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், தன் மனைவியின் மீது அளவு கடந்த முகப்பத் வச்சுருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ முழுமையாக சொல்கிறதுக்கு உண்டான நமக்கு நேரம் இல்லை. எந்த அளவுக்கு முகப்பத்துன்னு சொன்னால், அவங்களுடைய கடைசி நேரம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த மரண நேரத்தில் தன்னுடைய மகள் ஃபாத்திமாட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, நான் இன்னும் சிறிது நேரத்தினுடைய உயிர் பிரிய போகுது, நான் மௌத்தாக போகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கபூரில் அவர்களுடைய தலப்பாகையை வைப்பார்களா என்று நீ கேட்டுவா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தகப்பனாட்ட கேட்குறாங்க, அம்மா இறந்ததற்கு பின்னால் அவங்களுடைய கபூரில் உங்களுடைய தலப்பாகை நீங்கள் வைப்பீங்களா அப்படின்னு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது மனைவியின் மீது எந்த அளவுக்கு முகப்பத்துங்கிறத நான் சொல்ல வரேன், எந்த அளவுக்கு பிரியங்கிறத நான் சொல்ல வரேன். என்னுடைய மனைவி அன்னிய ஹதீஜா அவர்கள் தலப்பாகை அல்ல, என்னுடைய தோலை கேட்டாலும் நான் வெட்டி தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மனைவியின் மீது எந்த அளவுக்கு முகப்பத் வச்சிருக்கிறாங்க என்பதை நாம் இதிலிருந்து மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணம் முடித்தாங்க. அந்த 11 திருமணத்தையும் நாம் சொல்லி அதனுடைய முழு விளக்கத்தையும் சொல்லி நாம் படிப்பினைகளை சொல்வதற்கு உண்டான நேரம் நமக்கு இல்லை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை மணம் முடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 480 திர்ஹம் என்ன செஞ்சாங்க, மஹர் கொடுத்து முடித்தார்கள் என்பதாக வரலாறை நாம் பார்க்க முடியுது. அடுத்து இரண்டாவதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள திருமணம் முடித்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இருக்கக்கூடிய மனைவிமார்கள்லேயே அவங்க தான் ரொம்ப சிறிய வயது பாக்கிராவான ஒரு பெண். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை திருமணம் முடிப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கனவு காண்றாங்க. ஒரு தங்க தட்டில் என்ன செய்கிறாங்க, மலக்கு கொண்டு வர்றாங்க. அதை திறந்து பார்க்கும் பொழுது அதில் ஆயிஷான்னு எழுதியிருக்கு. 3 தடவை கனவு பார்த்துட்டாங்க. 4வது முறையாக ஜிப்ரீலே வந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க, திருமணம் முடித்துக் கொள்வது என்பது இது அல்லாஹுடைய கட்டளைன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே என்ன செய்யப்படுது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தகப்பனார் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறாங்க, பெண் கேட்குறாங்க.
இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து 2 விதமான சிக்கல் ஏற்படுது. ஒன்று என்னன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அபூபக்கர் ஸித்திக் தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்மளுடைய மகளை கட்டி கொடுத்தா அது பின்னால் ஏதும் பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இரண்டாவது சங்கடம் என்னன்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு நபருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக ஆக போகிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முத்இ இப்னு அதி என்று சொல்பவருக்கு திருமணம் முடித்து தருவதாக வாக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ 2 விதமான சங்கடங்கள் ஏற்பட்டுருச்சு. அவன் முத்இ இப்னு அதிகிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் வந்து காஃபிராக இருக்கிறீங்க, நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய மகளை உனக்கு நான் திருமணம் முடித்து தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தில் வரணும், ஈமானை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அவன் முத்இ இப்னு அதி அவன் சொன்னான், நான் இஸ்லாத்துக்கெலாம் வர முடியாது, இஸ்லாத்துக்கு நான் வர முடியாது, உங்கள் பெண் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டான். இப்போ உடனே என்ன செய்யப்பட்டது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் திருமணம் முடித்து வைக்கப்பட்டது. இப்போ நம்முடைய காலத்தில் தம்பதிகள் எப்படி வாழ்கிறாங்க என்பதை நாம் சிந்திக்கணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் இருக்கிறதுலேயே மிகவும் வயது குறைந்தவங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்து அன்பு வச்சுருந்தாங்க. எந்த அளவுன்னு சொன்னால், ஒரு கணவன் மனைவியினுடைய தொடர்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அந்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் நாம் படிப்பினை பெறலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, கறி இருக்குல்ல, ஒட்டக கறி இருக்குதுல்ல, அந்த ஒட்டக கறியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு பகுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலும், இன்னொரு பகுதி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தன்னுடைய வாயிலும் இருக்குமா. ஒரு கறி துண்டை என்ன செய்வாங்க, கணவன் மனைவி 2 என்ன செய்வாங்க, கடித்து சாப்பிடுவார்கள். அந்தளவுக்கு என்ன மனைவியின் மீது முஹப்பத்து, அந்தளவுக்கு மரியாதை, அந்தளவுக்கு பிரியம். ஆனால் இப்போ நம்முடைய தம்பதிகள் சாப்பிடும் பொழுது அப்படி சாப்பிட்றாங்களா என்பதை நாம் யோசிக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், கணவனுக்கு பகல் டியூட்டினா மனைவிக்கு நைட் டியூட்டி, கணவனுக்கு நைட் டியூட்டினா மனைவிக்கு பகல் டியூட்டி, இப்படி போட்டுடுறான். இதில் எங்கே 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றது? அவங்க என்ன செஞ்சுருவாங்க, சாப்பாடை சமைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. இவர் தனியாக சாப்பிட்டுட்டு என்ன செய்வார், ஏனங்கள்லாம் கழுவி வச்சுட்டு அவர் ஆஃபீஸ் போயிடுவார். அவரை காலை டியூட்டி முடிச்சுட்டு அந்தம்மா வரும், வந்த உடனே ஃப்ரிட்ஜில் இருக்கும், எடுத்து சூடு பண்ணி அவங்க தனியாக சாப்பிட்டுட்டு என்ன செய்வாங்க, அவங்க ஏனம்பான கழுவி வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, மீண்டும் நைட் டியூட்டிக்கு போயிடுவாங்க. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் வேலைக்கு போகிறாங்களோ அந்த குடும்பத்தில் முழுக்க இந்த நிலைமை தான். இதில் மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம்னு சொன்னால், அவளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகளை ஆயம்மா வளர்க்குறாங்க. எப்படி இருக்கும், அந்த ஆயம்மாவுடைய தன்மை என்னவோ அந்த தன்மை தான் யாருக்கு வரும், பிள்ளைக்கு வரும். தகப்பனுடைய தன்மை வராது, மனைவியினுடைய தன்மை வராது. கணவனும் மனைவியும் இப்படி அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே யார் வளர்க்குறாங்களோ அவங்களுடைய தன்மையில தான் அது வளரும். ஆயம்மா வந்து நம்ம முஸ்லீம்னு வச்சுக்குவோமே, இப்போ அவங்கள்ட்ட தொழுகை இருந்துச்சுன்னு சொன்னால் பிள்ளைகள்கிட்ட தொழுகை வரும், அவங்கள்ட்ட தொழுகை இல்லைன்னு சொன்னால் பிள்ளைகள்கிட்ட தொழுகை வராது. இல்லை மாற்றம் வர சகோதரியாக இருக்கிறாங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய அந்த சடங்குகளை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த சின்ன வயதிலேயே சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிடும், அப்போ இதுதான் இஸ்லாம் போல இருக்குது, இப்படி தான் செய்யணும் போல இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, அவங்க அப்படியே வளர்ந்து 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 இஸ்லாத்தை விட்டு வெளிப்படுவாங்க. நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போ நம்முடைய தம்பதிகளோட நிலைப்பாடு எப்படி இருக்குது நம்ம யோசிக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன தெரியுமா, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு டம்ளரில் பால் இருக்கு, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி கீழே வச்சிடுறாங்க, குடிக்கலை. வாங்கி கீழே வச்சிடுறாங்க, குடிக்கலை. சிறிது நேரத்திற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த டம்ளரில் எந்த இடத்துல நீங்கள் வாய் வச்சு குடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல நீங்கள் வாய் வச்சு குடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வெக்கப்பட்டு தலை குறிஞ்சி இஷாரா செய்கிறாங்க, இந்த டம்ளரில் இந்த இடத்துல தான் நான் என்ன செஞ்சேன், வாய் வைத்து இந்த பாலை நான் குடித்தேன் அப்படின்னு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த இடத்தில் அந்த டம்ளரில் வாய் வைத்து குடித்தார்களோ
அதே இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க, வாய் வைத்து அந்த பாலை குடித்தார்கள் என்பதாக சரித்திரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இப்போ மனைவியின் மீது எந்த அளவுக்கு முஹப்பத், மனைவிட்ட பேசணும். இன்னைக்கு மனைவிட்ட பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய தம்பதிகளோட நிலைப்பாடு இன்னைக்கு அப்படிதான். பிஸ்னஸ் என்ன செய்யறாரு, கணவர் போயிடுறாரு, மனைவிட்ட பேசுறதே இல்லை. மனைவி என்ன ஆயிடுறாங்க, வீட்டு வேலை செஞ்சு கடைசியில் என்ன செய்றாங்க சொன்னா, மைண்டு அவங்களுக்கு பிளாக் ஆயிடுது. மைண்டு பிளாக் ஆகி இன்னும் சொல்லப்போனால் சில குடும்பங்களில் மணப்பெண்ணு ஒரே மாசத்துல பைத்தியமா போயிடுறான். ஏன்னு சொன்னால் கணவன் என்ன செய்யறதில்ல, நேரம் கொடுக்கறதில்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்ப வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு மனைவிகளோடு நேரம் கொடுத்துருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மனைவிகளோடு பேசியிருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு சம்பவமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பையை நமக்கு தருகிறது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மனையை முடித்தாங்க. கிட்டத்தட்ட 11 பெண்களை மனம் முடித்தாங்க. அதில் அடுத்ததாக அவங்க மனம் முடித்த பெண் யாருன்னு சொன்னால் ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மனம் முடித்தாங்க. மனம் முடித்ததற்கு பின்னால் இவங்களை எப்படி மனம் முடித்தாங்க அப்படிங்கிறத வரலாற்றில் சொல்லும் பொழுது அவங்களை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெண் கேட்டே போகிறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா யாருன்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகளார். அவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுடைய கணவன் யாருன்னு சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு உர்வா என்பவர் தான் கணவர். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் ஒரு யுத்தத்திற்கு போய் என்ன செஞ்சான்னு சொன்னால் வஃபாத் ஆகிட்டார். உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு முதல்ல யார்கிட்ட போய் கேட்குறாங்க, அபூபக்கர் சித்திக்லாட்ட போய் கேட்குறாங்க, என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு. அபூபக்கர் சித்திக்லாத்தெல்லாம் மௌனமாக இருந்துட்டாங்க, எதுவும் சொல்லலை. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்குறாங்க, என்னுடைய மகனை நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, என்னுடைய மனைவி ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறந்த துக்கத்தில் நான் இருக்கிறேன், இப்போ யாரையும் திருமணம் முடிக்கக்கூடிய நிலையில அந்த நிலைப்பாட்டில் நான் இல்லை அப்படின்ட்டாங்க. பிறகு இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு. உடனே அது அல்லாஹ்வுடைய கட்டளை திருமணம் முடிச்சுக்கிறாங்க. இது நீண்ட சம்பவம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனேயே, அவங்க ஒத்துக்கிட்ட உடனேயே உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்பட்ட சந்தோஷம் இருக்குது, மிகப்பெரிய சந்தோஷம். உடனே என்ன செஞ்சாங்க, வேகமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. நான் உங்களை திருமணம் முடிச்சு சொன்னேன் என்னுடைய மகளை, ஆனால் நீங்கள் எந்த பதிலும் நீ சொல்ல மௌனமாக இருந்துட்டீங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் எனக்கு என்ன செய்திருக்கிறான், மருமகனாக கொடுத்துருக்கிறான் என்பதாக சந்தோஷப்பட்டாங்க. அப்போ தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரகசியத்தை என்று சொல்லி அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது அந்த ரகசியம் வெளிப்பட்டுருச்சு, அதனால நான் அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன். அதாவது ஹப்ஸாவை நான் திருமணம் முடிப்பதாக இருக்கின்றேன் என்று அபூபக்கர் ஸல்லல்லாஹு என்னிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருந்தாங்க. அதனால தான் நான் என்ன செய்யல, உங்கள்கிட்ட இந்த செய்தியை ரகசியமாக வைக்க சொன்னாங்க, அதாவது நான் சொல்லலை அப்படின்ட்டாங்க. இது போன்று ஒவ்வொரு மனைவிமாரிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நெருக்கமாக அன்னுண்ணியமாக இருந்திருக்கிறாங்க. நம்முடைய தம்பதிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. யாருடைய வழியை பின்பற்றுறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஒவ்வொரு விஷயங்களும் திருமணத்திலிருந்து திருமணம் முடிஞ்சு அதுக்கு பிறகு பிள்ளை பேர், அதுக்கு பிறகு இந்த குழந்தை வளர்ப்பு, எல்லாருடைய விஷயத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது ஷரியத்துடைய அமைப்பில் இருக்குதா, குர்ஆனுடைய அமைப்பில் இருக்குதா, ரசூலுல்லாஹ் சொன்ன அமைப்பில் இருக்குதா என்று நாம் பார்க்கும் பொழுது 100% இல்லை. முழுக்க நமக்கு அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்கிறது, திருமணம் முடிக்கிறது. இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தில் என்ன பழக்கம்னு சொன்னால், திருமணம் அப்படின்ற உடனே பந்தல் கட்டி வாழை மரம் கட்டுறது. ஏன்ப்பா வாழை மரம் கட்டுற, தம்பதிகள் நல்லா வாழ்கிறதுக்காக தான். வாழை மரத்தினுடைய வாழ்நாள் ரொம்ப குறைவு. வாழை மரத்தினுடைய வாழ்நாள் என்ன ரொம்ப குறைவு. ஆனால் என்ன செய்வேன், நல்லா வாழ்கிறதுக்காக வேண்டி வாழை மரம் கட்டுறாங்க. இது யாருடைய பழக்கம், மாட்டார்களுடைய பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் மாட்டாருடைய செயலை செய்கிறாரோ அவர் அந்த மாட்டாருடைய சமூகத்தையே சார்ந்தவர்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்முடைய தம்பதிகளுடைய நிலைப்பாடு நாளுக்கு நாள் மிகவும்
மோசமாக சென்று கொண்டிருக்கிறதே தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்குள்ளாக நாம் வரவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம வரவே இல்லை. மனைவிக்கு நேரம் கொடுக்கணும், கணவன் மனைவிட்ட பேசணும், மனைவி கணவன்கிட்ட பேசணும், குடும்பத்தார்களோடு சேர்ந்து என்ன செய்யணும், கூட்டு குடும்பமாக வாழணும். ஒரு காலத்தில் 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டில் 5 குடும்பம் 6 குடும்பம் வாழ்ந்தாங்க, அவ்வளோ ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன தெரியுமா, திருமணம் ஆன அடுத்த நாளே தனி கொடுத்தணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொண்டோமா? அந்த முன்மாதிரி நம்ம இடத்துல இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறைகள், அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள், குடும்ப வழிமுறைகள் நம்முடைய தம்பதிகளிடத்திலே முழுமையாக இல்லை என்று தான் நாம் சொல்ல முடியும். முழுக்க இல்லை. எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு? கணவன் மனைவியும் அந்நுண்ணியமாக வாழணும், ஆனால் இன்னைக்கு அந்நியர்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? கணவன் அவர் பாட்டுக்கு வருவார், அவர் வேலையை பார்ப்பார். அதே போல் இந்த செல்ஃபோன் வந்ததுக்கு பின்னால் பார்த்தீங்க சொன்னால் குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க வைங்க. ஒரு காலத்தில் எல்லாம் கூடி உட்காந்து பேசுவாங்க. இந்த மகரிபுக்கு பிறகு சூரத்தில் வாக்கையா ஓதுறது, தபாரக்கல்லதி ஓதுறது, இது மாதிரிலாம் இருக்காங்க. குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கும். ஆனால் இன்றைக்கி வேறு சத்தம் கேட்குது. அந்த டாபிக் நம்ம போக வேணாம். இன்றைக்கி வேறு சத்தம் தான் இன்றைக்கி கேட்குது. கூட்டு குடும்பமாக இருந்து வாழ்ந்தாங்க. குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், ஆளுக்கு ஒரு செல்லு. குனிஞ்ச தர நிமிர மாட்டாங்க. கணவன் ஒரு பக்கம் உட்காந்துருப்பார், மனைவி ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், மாமனார் ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், எல்லாம் செல்லை வச்சுட்டு உட்காந்துருக்கும். யார்ட்டையும் பேச மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே யாராச்சும் வந்து திருட்டு போனான்னு வை, எதுவுமே தெரியாது. குடிச்சு தான் உட்காந்துருப்பாங்க. யாரும் நிம்மதியாக பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் யார் வந்துட்டு போனாலும் தெரியவே தெரியாது. இன்றைக்கி நம்ம குடும்பத்தை வாழ்க்கையினுடைய சூழ்நிலை இன்றைக்கி அப்படி இருக்குது. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்களா? நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. அதுவும் குடும்ப வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்ப வாழ்க்கையை நம்முடைய தம்பதிகள் அவர்களுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் பரக்கத் அதிகமாகும். கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்பொழுது சண்டை வருமோ 2 விஷயம் அந்த குடும்பத்தை விட்டு போயிடும். ஒன்று நிம்மதி போயிடும், 2வது பரக்கத்து போயிடும். கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வந்தால் 2 விஷயங்கள் அந்த குடும்பத்திலேருந்து போயிடும். ஒன்று நிம்மதி போயிடும், 2வது பரக்கத்து போயிடும். அந்தளவுக்கு ஒற்றுமையாக வாழணும்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல் இன்னொரு ஒரு பெண்மணி உம்மு ஹபீபா, இந்த விஷயத்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் முடிவுக்கு வர்றேன். அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவர்கள் ஆரம்பத்தில் உபைத் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மனம் முடிச்சிருந்தாங்க. அவர் சிரியா நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போகும் பொழுது நஸ்ரானியாக மாறிட்டார். நஸ்ரானியாக அவர் மாறினதும் இல்லாமல் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நீனும் இதுக்கு நஸ்ரானியா நீ மாறிடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்யலை, அவங்க ஈமானை விட்டு கொடுக்கவே இல்லை. ஈமானில் உறுதியாக இருந்தாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்பதாக வரலாற்றை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா உடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். உம்மு ஹபீபாவுடைய ஈமான், அந்த பெண்மணியினுடைய ஈமான் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சமுதாய நிலைமை என்ன தெரியுமா, கணவன் முஸ்லீமாக இருந்தால் மனைவி இந்து, கணவன் இந்துவாக இருந்தால் மனைவி முஸ்லீம். நன்றாக நாம் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய தீர்ப்பு. ஹதீஸில் நம்ம எடுத்து சொன்னோம்னா அதை சஹீஹ் லஈஃப்னு சொல்லி மறுத்துருவாங்க. ஆனால் குர்ஆனுடைய வசனத்தை யார் மறுப்பார்களோ அவர்கள் யார் முஸ்லீமாக என்ன இருக்க முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது. குர்ஆன் சொல்லுது, ஒரு மூமினான அடியானுக்கு முஷ்ரிக்கான பெண் மனைவியாக முடியாது. ஒரு முஷ்ரிக்கான ஒரு ஆணுக்கு மூமினான ஒரு பெண் மனைவியாக இருக்க முடியாது. யார் சொல்கிறா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரத்துல் பக்ரால இந்த ஆயத்து வருது. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இந்த காதல் அப்படிங்கிற பேரில் காதலிச்சு கலப்பு திருமணம் இன்றைக்கி செய்கிறாங்க. பப்ளிக்காக இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, பத்திரிக்கை அடித்து இன்றைக்கி வெளியிடுறாங்க. கணவன் பெயர் ஹிந்து, பெண்ணு பேர் யார், முஸ்லீம். இல்லை கணவன் முஸ்லீமு, பெண் ஹிந்து.
கண்ணியமிக்கவர்களே, மார்க்க சட்டம் என்ன தெரியுமா? இவர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கிறது, இது விபச்சாரத்துக்கு சமமானது. மார்க்க சொல்லுது. எதுக்கு சமமானது? விபச்சாரத்திற்கு சமமானது. வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வ ஸாஅ சபீலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், அது அருவருப்பானதுங்கிறான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான ஒரு சுன்னத் என்கிற பெயரிலே இன்னைக்கு விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. யோசிக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தம்பதிகள் ஹலாலான உறவுகளோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக அவர்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சர்வசாதாரணமாக நீங்கள் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜோடிகள் இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதே போல் நல்ல பொண்ணு இந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவருடைய மதத்தில் இருக்கார், நான் என்னுடைய மார்க்கத்தில் இருக்கேன். ஏற்றுக்கலாமா? அவங்க அவருடைய மதத்தில் இருக்காங்க, நான் என்னுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன். நான் முஸ்லீமாக தான் இருக்கேன், நான் தொழுகிறேன், வணங்குறேன், எல்லாம் செய்கிறேன். அவருடைய ஆலயத்துக்கு போவார், அவருடைய கோயிலுக்கு போவார், எல்லா இதுவும் செய்வார். ஏற்றுக்கலாமா? முடியாது. இது திருமண வாழ்க்கையே அல்ல, விபச்சாரத்திற்கு சமமானது என்று குர்ஆன் நமக்கு நீதி வழங்குகிறது. குர்ஆன் நமக்கு சட்டம் சொல்லித் தருகிறது. ஆனால் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் அற்பமானதாக, அற்ப சுகத்திற்காக வேண்டி ஈமானையே இழந்து செல்லக்கூடிய மக்களை நாம் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை நம்முடைய தம்பதிகள் முழுமையாக எடுத்து வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்தில் சொல்கிறான், உங்களுடைய மனைவியிடத்திலே நீங்கள் வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களிடத்திலே நன்முறையிலே நீங்கள் நடந்து கொள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில் எழுதுவாங்க இப்னு கஸீரில், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் என்று சொன்னால் ஒரு கணவன் தன் மனைவியிடத்திலே சொல்லாலும் செயலாலும் தன்னுடைய குணத்தாலும் நன்முறைகளை நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரிலே எழுதுவார்கள். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிடத்திலே சொல்லாலும் செயலாலும் குணத்தாலும் நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் ஒரு கணவனுக்கு உத்தரவிடுகிறது. அதே போன்று ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாளேயானால் அவள் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களில் எந்த வாசலில் வேண்டாலும் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிவிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, எவர் ஒருவர் திருமணம் முடிக்கிறாரோ மன் தஸவ்வஜ ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபல் ஈமான், யார் திருமணம் முடிக்கிறாரோ அவர் ஈமானிலே பாதியை பரிபூர்ணப்படுத்தி விட்டார். ஃபல் யத்தகில்லாஹ ஃபி நிஸ்ஃபில் ஆஹிர், மீதி பாதியினுடைய விஷயத்திலே அவர் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். இது போன்ற பாவங்களும் இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் போனதுதான். கண்ணியமிக்க நாம் யோசிச்சு பார்க்கணும். திருமணம் முடிச்சுட்டா ஈமான்ல நீ பாதியை நீ நிறைவு செஞ்சிட்டப்பா, மீதி பாதியில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்வதுனா என்ன? கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அவர் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதி பாதியிலே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. தக்வாவும் ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்கத்தன்மையும் நம்முடைய தம்பதிகளிடத்தில் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. கணவன் அந்நிய பெண்களிடத்திலே சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார், மனைவி அந்நிய ஆண்களிடத்திலே சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவன் அந்த பொண்ணை கட்டிட்டு போயிடுறான், இவன் இந்த பையனை கட்டிட்டு போயிடுறான். இப்படி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நிறைய சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தம்பதிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தன்னுடைய மனைவிகளோடு வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்முடைய தம்பதிகள் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுத்த, பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அம்பகரத்தூர் பெரிய பள்ளி ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளுக்கும் ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உலமா பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித் தாரைன்.